வணக்கம் நண்பர்களே. இதுதான் பார்த்தீங்கன்னா 3வது நாள், அதாவது இன்டர்ன்ஷிப்போட 3வது நாள். அலாரம் அடிக்குது, ஆனால் எழுந்துக்க மாட்டானுங்க. எழுப்பிடுவோமா? ஏன்னா மணி 5:40 இப்போ எழுப்பினதே இவனுங்க எழுந்து கிளம்புறது கரெக்டாக இருக்கும். ஃபோன் ஒரு நேரத்தில் வந்து வீடியோ எடுக்க, அதானே நம்ம தானே எழுப்பிடணும். அவனு ஒரு 6 மணிக்கு எழுந்துக்கிறானுங்களாம். மணி 5:40 ஒரு 20 நிமிஷம் இருக்கா. சரி, ஓகே, நம்ம போய் கிளம்பலாம். ஏன்னா நான் பொறுமையாக கிளம்புனா நாங்கள் சீக்கிரம் நல்லா வேலைக்காகும். அவசரமாக கிளம்புனா எங்களுக்கு பிடிக்காது. நல்லா இருக்காது. ஒன்றும் இல்லைடா, என்கிட்ட நேற்று நைட் தாண்டா பிஸ்கட்டை கழுகணும். இருக்கும்போது ஒருத்தவனும் வர மாட்டேங்க. படா சட்டை வேறு எனக்கு அயன் பண்ணவே இல்லை. மாதிரி சுருங்கி போய் நல்லா இல்லை. என்ன பண்ணுறது? அயன் பண்ணுறவர் இதுக்குள்ளே வரமாட்டார். அவர் வச்சு 7 மணிக்கு மேலே ஆகும். நான் 7 மணிக்கு மேலே இங்கே இருந்தால் ட்ரெயினை விட்டுருவேன். பார்த்துக்கலாம். கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கு. இந்த நோட்டக்கம் அவ்வளோதான், அவ்வளோதான்றேன். கிளம்பியாச்சு. இன்னும் சைன் போட்டு வெளியே வந்துட்டேன். சாப்பாடு வந்து வெளியே போய் தான் சாப்பிட்ணும். இன்றைக்கி பொங்கலா ஒரு மாதிரி இருக்கும். அது வேறு அரையும் குறையமாக சாப்பிட்டு அறவே இல்லை. எதுக்கு அங்கே போய் அப்புறம் பசி ரொம்ப எடுக்குது. சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியல அங்கே போயிட்டு பசி எடுத்தான். அதனால் வெளியே போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு வந்துட்டேன் சீக்கிரமாக கிளம்பி. இவனுங்க எப்பவுமே காலைல சாப்பிட மாட்டானுங்க. அதனால் அவனுக்கு பின்னாடி பொறுமையாக வருவானுங்க. நான் போய் முன்னாடி சாப்பிட்றலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறம் வந்துருக்கூடாதான். இல்லைங்களே, டிக்கெட் எடுத்தாச்சு. சாப்பாடு வந்து சின்ன கோளாறு ஆகிடுச்சு. எந்த கடையிலுமே இன்னும் ரெடி ஆகலையாம். எல்லாம் 10 நிமிஷம் ஆகும் 10 நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்க. நான் வேறு இந்த மதன் ப்ரோவை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி சாப்பாடு எல்லாம் சீக்கிரமே ரெடியாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். அவர் வந்து கோயம்புத்தூர்கார், மதன் நீன்னு சேனலு. அவர் வீடியோ தான் நிறைய பார்ப்பேனா. அவர் 6:30க்கெலாம் காலை சாப்பாடு சாப்பிடுவார். சரி, அந்த மாதிரி இங்கேயும் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க 7 மணிக்கெலாம் அப்படின்னு போய் கேட்டால் ஒரு இடத்துல கூட இல்லைன்ட்டாங்க. அதனால் டீயை மட்டும் குடிச்சுவேன். டேய், முன்னாடி போயிருக்கலாமா? ஆடா போலாம். கடைசிக்கு டீசல் இன்ஜின் கொடுக்க மாட்டானுங்க போலடா. ஒரு நாளாச்சு வரும்னு பார்க்குறேன். போங்க. எங்கே எல்லாம் கரணே
டேய் அம்மா சொல்ல சொல்ல அப்படியே ரியாக்ஷன் கொடு. சொல்லு. அறிவு ரியாக்ஷன் கொடுறா. அறிவுனா எப்படி? அறிவு அதுக்கப்புறம் கடைசியா ஒரு ஆட்டோ. அப்பா எங்கடா வந்து விட்ருக்கீங்க? போலாமே. கிளம்புவோமே. என்னடா ட்ரெயின் இது? அந்த பக்கம் நிற்கத்தா. இவ்வளவு வயசு அவங்களாம் எங்கடா இருக்கு அந்த இன்ஜினு? டேய் நீதானா? நீங்க வந்தவொடனே ஆட்டோ கட்டுச்சு. எங்கடா இருக்கு அந்த கடை? அந்த கடை இந்த பக்கம் ஸ்டோரி டைம். ஸ்டோரி டைம் தானே அந்த அக்கா ஃபுல்லா. கெட் ரெடி வித் மீ. இந்த வராங்களா பாருங்க. இங்கே எஃப்ஒன் ஓடுறாரு அவரு. நீங்காச்சும் அந்த கூழ் கடை இருக்குமாடா? செல்லலாம். அக்கா இருக்காங்களா? அது இருக்காங்க பாடுறா. என்னது இல்லையா? நேற்று ஆளை காணும். முன்னா நேற்று ஊருக்கு போயிட்டு இல்லையா? ஜாலி ஆயிடுச்சாம்டா. நல்லா இருக்கா?
நண்பர்களே, மதியான சாப்பாடு வந்து கூழ் குடிச்சாச்சு. ஆனால் அந்த அக்கா கடையில் அந்த அக்கா இருந்தாங்க, கடை இருந்தாங்க, சைடிஷ் இருந்துச்சு. ஆனால் கூழ் இல்லை. கடை நாங்கள் மட்டும் இல்லை நண்பர்களே, அக்காவோட கடைக்கு வாடிக்கையாக நிறைய பேர் வராங்க. வந்து திரும்பி போகிறாங்க. அக்காவோட சிரிப்பு தான் காரணம் எல்லாத்துக்குமே. ஆனால் இந்த பக்கத்தில் இருக்க அக்கா மூஞ்சில சிரிப்பே பார்க்க முடியல, வெறுப்பாக தான் ஆகுது. அதை பார்த்தா கூழ் கூட குடிக்க, தண்ணி கூட குடிக்க முடியாது. அங்கே 30 ரூபா, அங்கே 35 ரூபா. இங்கே 5 ரூபா டிஃப்ரென்ஸு சொல்கிற மாதிரி தான். இவ்வளோதான் கேப்பு கிடைக்கிறதுக்கும், இவ்வளோதான் கேப்பு. ஏதோ நாங்கள் 2 பேரும் குடிக்கலை. சோழ கூலி கேட்க வந்து சோறு போட்டு திருப்பாச்சி அதுக்கப்புறம்டா சோறு போட்டு கருத்து கழுத்தறுத்தா கூறு போட்டு பங்கு அந்த மீன்ல வருது. அட களவாணி கோத்திரமே காலமாட்டு மூத்திரமே உப்பு தின்னா தண்ணி குடி தப்பு என்ன சொல்லுவான்? தலையில டி பரம்பரை. ஏன் நீங்க கூரை மேல போடாதீங்க. இப்ப ஏன் நீங்க கூரை மேல போடாதீங்க, ஏனத்துல வச்சு போடாதீங்க, ஏனே போடாதீங்க. இது நம்ம மாமா அதேயோட டைலாக். அதேக்கு சம்மர் பண்ணுமா? இந்த டைலாக் வந்து மாமா அதேக்கு சம்மர் பண்ணும். சிம்மக்கல் போகணும். இந்த சைடு இங்கேருந்து மாட்டுத்தாவணி போகிற பஸ் வரும். மாட்டுத்தாவணி சிம்மக்கல் போகிறவங்க இந்த பக்கம் இல்லை, இங்கேருந்து பஸ் வருங்க. அமிதா உனக்கு எத்தனை வருஷம் மேடம் சாப்பிட்டா? எத்தனை வருஷம்? 2வது படிக்கும்போதா? எத்தனை வருஷம் சாப்பிட்றாங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி 10-11 வருஷம் ஆயிடுச்சு அது சாப்பிட்டேன். ஸ்லீப்பர்லாம் காலியாக இருக்கு. அண்டர் சைடு அவ்வளோ கூட்டமாக இருக்கு. செகண்ட் பிளாட்ஃபார்ம் திருச்செந்தூர் பால்காட் எக்ஸ்பிரஸ் வயா கொடை
கொடைக்கானல் ரோடு, திண்டுக்கல் ஜங்ஷன், பழனி, பொள்ளாச்சி ஜங்ஷன், நடைமேடை 2 இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும். Your attention please. Train number 167. இது ஒரு டீசல் இன்ஜின் போகுது, ஆனால் எடுக்க முடியாது இங்கிருந்து. ஓ ஒரு நாள் வேப்ஸ் ஆகணும் தான் நல்லா வேணிக்கும் போது வண்டி நிற்காதுடா. ஓ டீசலா காலையில் வந்து பேசஞ்சர் ட்ரெயின் நிற்குது பார். டீசல் இன்ஜின் சவுண்டு கேட்டுச்சு, காணும். ஆனால் ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்ருக்கோம், ஒன்றும் கூட வரல. வேப் 4 வேப் 7 அங்கே ஏதோ ஒரு ட்ரெயின் பிட் லைன்லேருந்து எடுத்துன்னு போயிட்டுருக்காங்க. சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னாடி நான் கவனிக்கல எத்தனை நாள். நல்லா இருக்கு. காலத்துக்குள்ள மேல நம்ம வந்து என்னடா தேவா இப்படி நடக்கிற தெரியலடா, எனக்கு நடக்கணும்னு தோணுது.
இப்படிலாம் நடந்தா ஒண்ணுன்னு போயிடுது. நடக்க முடியல என்னால. அதுக்கு மேல தலையில குத்தி சாவ போறோம். அது நாங்க எல்லாரும் உட்காந்து பார்க்க போறோம். கம்பாங்களா அந்த மாதிரி இல்லை ட்ராக்கு. தூரத்தில் ட்ரெயின் வரும் காலந்து அந்த காணல் ஏரில் அப்படியே தெரியும். இது பண்றதுக்கு காலி பண்ண வந்திருக்காங்க. இந்த கேமரால காஃபி குடிச்சிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கேன். என்னன்னு தெரியல, 4 பேர் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. பாம்பு ரொம்ப பொறுக்கு வந்துச்சா தெரியலையே, நின்றுட்டுருக்காங்க. இதுக்குன்னு தெரியல. கால் வேறு வலிக்குது. ஒரு நாளைக்கு 4 கிலோமீட்டர் நடக்க நண்பர்கள். போயிட்டு வந்து அப்பா அவ்வளோதான் மறக்கல. ரூமுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு 2 நாள் லீவு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜில் வந்து ஃபேஷன் ஷோ நடக்குது. வேறு என்ன, அவ்வளோதான். இன்றைக்கி நாள் ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு. அதேமாதிரி வீடியோலாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இது இந்த லைட்டாக பண்ணுறேன். வீடியோ எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் டெய்லி போடுறது. ஏன்னா கண்டென்ட்டே வந்து அந்த லேபுல்ல தான் நாங்கள் டெய்லி கற்றுக்கிறது. ஆனால் அங்கே வந்து ஃபோனு வீடியோ எதுவும் அளவு கிடையாது. ஃபோனை அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க, இல்லை நாங்கள் வந்து வச்சுட்டு போயிடணும் பேக்லேயே. அதனால் வந்து அங்கெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது. அதனால் என்னால் காட்ட முடியாது. அதுக்கு என்னடா கற்றுக்கணுன்னு நீ என்கிட்ட கேட்காதீங்க. ஆனால் அது கற்றுக்கணுன்னா சொல்ல தெரியாது, ஆனால் கற்றுப்பேன். அவ்வளோதான். சரி, ஓகே. இன்னும் 2 நாள் லீவ் இருக்குது. அப்போ இன்னும் மொதல் நாள் வீடியோ மட்டும் தான் போட்டிருக்கேன். 2வது நாள் வீடியோ போடணும். இன்றைக்கி வீடியோ எடுத்து நாளைக்கு போடணும். இன்றைக்கி நைட்டு அதெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.